என்னுடைய கசின் சிஸ்டர் வீட்டில் இருந்து கீரை கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க வீட்லேயே எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் வளர்த்து எடுத்த கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரை வேற, ஆனால் அந்த 2 கீரையும் வந்து அவங்க வீட்டில் வளர்த்தது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து கீரை சாறு செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. நமக்கு வந்து நிறைய புது புது உறவுகள், புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு பர்சன் தான். ஸோ என்னை வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாமே டிக்டாக்ல பார்த்துட்டு என்னை வந்து இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. சேட் பண்ணோம். சரி, அதுக்கப்புறம் ஒரு மீட்டப் வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட வந்து ஃபர்ஸ்ட் மீட் எங்களோடது சூப்பராக போச்சு. எங்களுக்கு ஒரு நல்ல பர்சனை மீட் பண்ணுறது எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஷை டைப், எல்லாருக்கிட்டையும் டக்குன்னெலாம் பேசிட மாட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒன்ஸ் எனக்கு கம்ஃபர்ட் ஆகிட்டாங்கன்னா நான் அவங்கள்ட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அது 2 பேர் தான் என்ன புரிஞ்சு என் கூட இதுவரையும் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க. அதனால என்னமோ எனக்கு புது புது ஆளுங்கள்ட்ட பேசவும் பழகவும் ஃப்ரெண்டாகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க? நீங்களும் என்ன மாதிரியான்னு மறக்காம கமெண்ட்